வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன நைட் லேம்ப் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ அதையே நம்ம செஞ்சு பார்க்கலாம், அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். ஓகே, இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்தலாம். 2 க்ளூ ஸ்டிக்கு, 15 ரூபா உள்ள 2 க்ளூ ஸ்டிக் வந்து நம்ம வாங்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி வந்து ரெட் எல்இடி வந்து நம்ம வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைப்பு. அடுத்து இந்த பைப்பை ஷீட்டாக மாற்றின ஒரு ஷீட்டு, அதுக்கு ரவுண்டு டைப்பில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரவுண்ட் டைப்பில் நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ண பிறகு நம்ம அதை ரவுண்ட் டைப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட வேண்டியதுதான். ரவுண்ட் டைப் கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய சார்ஜர், ஒர்க் ஆகிற சார்ஜர், ஒரு பழைய வேஸ்ட்டான சார்ஜர் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிசி போர்டு மட்டும் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இதில் லைன் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழட்டுறதுக்கு முன்னாடி இதில் வந்து சின்னதாக ஒரு ஒயர் மட்டும் விட்டுட்டு மீதி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த போர்டு சைஸ் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பழைய 2 பின் டாப் எடுத்துகிட்டு அந்த டாப்பில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நம்ம வந்து தனித்தனியாக வந்து பிரித்து எடுக்க போகிறோம். இதையும் நம்ம பிரித்து எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் ஷீட் திரும்ப வந்து ரெடி பண்ணி அதில் இந்த 2 பின்னையும் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதே அளவு உள்ள ரவுண்டை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அளவு வந்து இந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா, இதுலேயே வந்து இந்த அளவு வச்சு நம்ம டெம்ப்ளேட் மாதிரி யூஸ் பண்ணி அச்சு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இந்த மார்க்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹோல்ஸ் போட்டு அந்த பின்னை இதில் ஃபிட் பண்ண போகிறோம். ஹோல்ஸ் போடும்போது பார்த்து போடுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா கையில் குத்திடும். ஸோ சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த மாதிரி பின்னை வந்து போட்டுடலாம். இதில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக வந்து இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து நம்ம போடுறதா இருக்கும். ஸோ நான் சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா 4 ஹோல் போட போகிறேன். சும்மா ரஃபாக போட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி ஹோல் வந்து பெருசாக வந்து செஞ்சுக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு நான் ஓட்டை பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, 4 ஓட்டையும் பெருசான பிறகு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கு உள்ளார வந்து இன்செர்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இன்செர்ட் ஆகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தலை வரைக்கும் நான் தள்ளிட்டேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிக்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓட்டை போட்டு அதில் வந்து இந்த எல்இடியை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எல்இடி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். 4 ரெட் கலர் எல்இடி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் இதில் ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணோம். ஒயர் சால்ட்ரிங் பண்ணுற வேலை முடிஞ்ச பிறகு கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி 4 ஒயரை வந்து 4 இதுக்குமே நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைன் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன செல்லை யூஸ் பண்ணி பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி ஸோ அதை மார்க் பண்ணி எல்லா லைட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா பேரலல் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஓகே, எல்லா லைனும் கொடுத்த பிறகு ஃபைனலாக ஒரு செக்கப் பண்ணிக்க போகிறேன். ஓகே, எல்லா லைட்டுமே வந்து எரியதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் பிசிபி போர்டை வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ பிசிபி போர்டில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் வந்து கரெக்டாக அதனுடைய சார்ஜருடைய அவுட்புட் பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினலை வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம்.
ஸோ அதை தான் வந்து நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் வந்து சால்ட்ரிங் பண்ணுறேன். பிசிபி ஒர்க் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஷார்ட்டேஜ் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதனுடைய இன்புட்டான ஏசி சப்ளை லைன் நியூட்ரல் அதை வந்து அந்த லெக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் கழட்டிடுறேன் தனியாக. ஏன் அப்படின்னா ஏதாவது ஷார்ட்டேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த லெக்கை மட்டும் 2 லெக்கை வந்து கழட்டிடுறேன். கழட்டிட்டு அதில் வந்து 2 ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ஏசி சப்ளை உள்ளே போகிறதுக்கு உண்டான வே. ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஹெவியாக சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஏசி சப்ளை லைன் நியூட்ரலுக்கு பண்ண பிறகு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டிக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வந்து ஈவனாக வந்து மேலே இழுத்து விட்டுடலாம். இழுத்து விட்டோம் அப்படின்னா உள்ளார வந்து ஸ்டிக் போயிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை வந்து நம்ம க்ளூ ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகே, இந்த இடத்துல க்ளூ ஸ்டிக் பேஸ்ட் பண்ணி ஒட்டின பிறகு இதனுடைய பவர் சப்ளை வந்து இன்புட்டாக வந்து கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ஷீட் ரெடி பண்ணி வச்சோம் பின் டைப்பில். அந்த ஷீட்டை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து மூட போகிறோம். அவ்வளோதான். இதனுடைய ஃபேஸ் நியூட்ரல் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நைட் லேம்ப் வந்து ரெடி. இதை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளக் பாயிண்டில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம அதனுடைய அளவு எடுத்தோம் இல்லையா, அதனால் இதை வந்து சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இதில் நான் வந்து லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். கேமரா லைட்டும் பார்த்திங்கன்னா நான் ஆஃப் பண்ணிடுறேன். லைட் போட்டோம் அப்படின்னா பாருங்கள், இதனுடைய அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு நைட் லேம்பாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைட் ஆன் பண்ணால் இதனுடைய வெளிச்சம் இப்படி இருக்குது. லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் இதனுடைய அவுட்புட். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.